வேலூர் மாவட்டம் பனமடங்கி கிராமத்தில் எருது விடும் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து எமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்க கேட்கலாம். பிரீத்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நாளை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் எருது விடும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான எருது விடும் நிகழ்ச்சி இன்று சிறப்பாக துவங்கியுள்ளன. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று 3 இடங்களில் எருது விடும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிகுப்பம் இந்த தாலுக்காவில் உள்ள 3 கிராமங்களில் எருது விடும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகின்றது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி எங்கே என்று பார்த்தோம்னால் கேவிகுப்பம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய பனமணி கிராமத்தில் தான் நாம் தற்போது இருக்கின்றோம். இந்த பகுதியில் எருது விடும் நிகழ்ச்சிக்கான முழு ஆயத்த பணியானது இந்த பகுதியில் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய எருதுகள் வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் இது போன்ற பகுதிகளிலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட காளைகளை இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே தமிழக அரசு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது எருது விடும் நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த எருது விடும் நிகழ்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய காளைகள் முழு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இந்த பகுதிக்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காளைகளுக்கு காப்பீடு பதிவு செய்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி நடத்துபவர்கள் காப்பீடு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த எருது ஓடக்கூடிய அந்த பகுதியில் இருபுறமும் பேரிகார்டுகள், அதாவது தடுப்பு சுவர்கள் அமைத்து காளைகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த ஓடுதளத்தில் ஓடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த பகுதியில் செய்திருக்க வேண்டும். மேலும் காளைகள் ஓடும்போது காளைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. இது போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டு அந்த காளை விடும் நிகழ்ச்சியானது அந்த பகுதியில் நடைபெறும். காலை 9 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தன. ஆனால் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளை உரிமையாளர்கள் ஏற்கனவே ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தனர். அதாவது 9 மணியிலிருந்து 2 மணி வரை அந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கால நீட்டிப்பு எங்களுக்கு வேண்டும், அதாவது 5 மணி வரை இந்த காளை விடும் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த எருது விடும் நிகழ்ச்சியில் தெரியவரும் காளை விடும் நிகழ்ச்சியில் என்னென்ன கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன, கால நீட்டிப்பு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அனைத்து தகவலும் இந்த எருது விடும் நிகழ்ச்சியில் தெரியவரும். ஏனென்றால் வேலூர் மாவட்டத்தில் முதல் நாள் துவங்கக்கூடிய இந்த எருது விடும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த பகுதியில் பார்த்தோம்னால் 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். காளை உரிமையாளர்களும் ஒரு 250க்கும் மேற்பட்ட காளை உரிமையாளர்களும் காளைகளை இந்த பகுதிக்கு அழைத்து வருகின்றனர். ஆகவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும். முதல் நிகழ்ச்சி, இதன் பிறகு பல்வேறு கிராமங்களில் எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த விழா குழுவினரும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பகுதியில் இருக்கின்றனர்.